வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க.
பெருமதிப்புக்குரிய எண்ணர்மை தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் கிராமத்தார்களுக்கும் கண்ணென காத்து கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெளிவாக ஒளிபெருக்கி அமைத்து கொண்டிருக்கும் குமார் ஆடியோ உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனக்கு பக்கபலமாகவும் பக்கத்துணையாகவும் வீற்றிருக்கும் என்னுடைய சக கலைஞர் அனைவர்களுக்கும் முதல்க நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று கூறும் குரலின் தன்மைக்கேற்றவாறு உலகத்திற்கே நம்மை கொடுத்தது தாயும் தந்தையும். இந்த தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று வணங்கியது விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமான் வணங்கிய நாம் அனைவரும் வணங்கக்கூடிய ஆதிபரா சக்தியையும் ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய துணைவியாகப்பட்ட அங்கையர்கண்ணி மங்கையர்கரசி உலகத்தையே கட்டி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஆதி பராசக்தியை வணங்கிவிட்டு பிறகு என்னுடைய கதைப்பணியை தொடங்குகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு. ஆதிலட்சுமி தேவிக்கு அழகாய் விளக்கேற்றி பஞ்சத்திரி போட்டு பசுமசீதனை ஊட்டி குங்குமத்தில் போட்டிட்டு கோலமஞ்சள் தானும் இட்டு பூமாலை சூட்டி வைத்து திருவிளக்கை ஏற்றி வீட்டு கொள்விருக்க வருக. திருவிளக்கை ஏற்றி வைத்து திருமகளே வருக குலவிளங்க எங்கள் வீட்டில் கொள்விருக்க வருக. அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. வாசலிலே மாக்கோளம் வீட்டினில லட்சுமிகரம். வாசலிலே மாக்கோளம் வீட்டினில லட்சுமிகரம். நெத்தியில திரிசூர்ணம் நெஞ்சினிலே லட்சுமிகரம். நெத்தியில திரிசூர்ணம் நெஞ்சினிலே லட்சுமிகரம். அம்மானி அருள் புரிந்தார் அகிலமெல்லாம் இன்பமயம். அம்மானி அருள் புரிந்தார் அகிலமெல்லாம் இன்பமயம். அன்றாட திருநாமம் அன்றாட பாடிடுவோ அஷ்டலட்சுமி திருநாமம். அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. மாவிளையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளும். மாவிளையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளும். ஊதுபத்தி எரிவதினால் உள்ளத்திலும் ஒரு வாசம். ஊதுபத்தி எரிவதினால் உள்ளத்திலும் ஒரு வாசம். அம்மானி ஆதரித்தால் அகிலமெல்லாம் அலங்காரம். அம்மானி ஆதரித்தால் அகிலமெல்லாம் அலங்காரம். அன்றாட பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம். அன்றாட பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம். சங்கு சக்கரதாரி நமஸ்காரம். சகலவரம் தருவாய் நமஸ்காரம். பத்மவீர தேவி நமஸ்காரம். பக்ததமை காப்பாய் நமஸ்காரம். என் தாய் மணக்கரலும் தந்தையுனி சிந்தாக்குள மாணவி தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேளா உமையாள் மைந்தா மறை நாயக என உலகத்தவர் பாராட்டு உன்னத கடவுளே கருணை கடலாகிய கந்தையா ஞானசக்தி வேல்தினை பெற்றபடி வேளா சூரனை இருக்கூறாக பிளந்திட்ட வீரனை ஞான பழமேனி உனக்கெதற்கு ஞான பழம் என அவையின் போற்றுதலை பெற்ற எங்கள் பழனி ஆண்டவா சிவாய நாமம் என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு காலம் இல்லை என்ற பரம்பொருளான சிவனும் பிறகுமுனியால் இட்ட சாபத்தின் காரணமாக பிரணவ மந்திரத்தை மறந்திருந்த காலத்தில் சிவ
சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை எடுத்து ஓதி தகப்பன் சுவாமி எனும் குமரக்குரு வருணம் என பெயரினை பெற்ற எங்களின் குலக்கடவுளே, இக்குவளையுமே பொற்று வண்ணம் என்னையும் என் நாடும் நாட்டு மக்களும் சிறப்புடன் வாழ உனது அருளும் ஆசியும் என்றென்று வேண்டும் இறைவா. கந்தா கடம்பா கார்த்திகேயா ஆறுமுகா சங்கரின் மகனே சடாச்சரா சரவணா ஷண்முகா முருகா 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 முருகா. சரவண பொய்கைகள் நீராடி துணை தந்தருளே முருகனிடம் சரவண பொய்கைகள் நீராடி துணை தந்தருளே முருகனிடம் இருகரம் நீட்டி மரம் கேட்டே சரவண பொய்கையில் நீராடி துணை தழுந்தருள்கின்றே முருகனிடம் துணை தந்தருளே முருகனிடம் மன்னவள் என்ன வரம் தந்தான் சரவண பொய்கையில் நீராடி துணை தந்தருளே முருகனிடம் முருகனிடம் முருகனிடம். குறிஞ்சி முல்லை நன்றி நன்றி. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலத்தினிலே மேற்பாடி வனத்தினிலே நம்பி தலைவனுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதி என்ற சொல்லை அறிய வேண்டும், அகண்ட பரிபூரணத்தை காண வேண்டும், ஜோதி என்ற சுடர்வொழியை கையில் தாங்கி சுற்றணிந்த வேல் கொண்ட முருகனை இங்கு வர வேண்டும். எனக்கு மட்டுமல்ல என்னுடைய நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் யான் காட்டும் திரிகாட்சி எனக்கு கிடைக்கும். இந்த திரிகாட்சி என்னுடைய மக்கள் எல்லோருக்கும் காட்சி கிடைக்க வேண்டும். முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க வேண்டும். அருள் கிடைக்க வேண்டும் என்றால் முருகன் இங்கு வர வேண்டும். முருகன் இங்கு வருவதற்காக நீ எங்கே என் நினைவுகள் அங்கே
நினைவுகள் அங்கே நீ எங்கே நினைவுகள் அங்கே நீ எங்கே நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வருகே நீ ஒரு நாள் வரும் வருகே நான் இருப்பேன் நதிக்கரையில் நினைவுகள் அங்கே பிறப்பிட வேறாயிருந்தாலும் இருப்பிட உனது மனமல்லவா இருப்பிடம் வேறாயிருந்தாலும் முழு இருப்பிடம் உனது மனமல்லவா ஆயிரம் காலம் வாழ்ந்த பின்னாலோ ஆயிரம் காலம் ஆன பின்னாலும் வாழும் காதல் நினைவல்லவா நினைவுகள் அங்கே சிறகிலகே நான் பறந்து வர என்னுயிரே உன்னை தொடர்ந்து வர சிறகிலேயே நான் பறந்து வர என் உயிரே உன்னை தொடர்ந்து வர காணல் நீரே எழுதுவதில்லை எழுதிய கோலம் காதல் எழுவது மறைந்துவிட நீ எங்கே நினைவுகள் அங்கே நாள் ஓய்வு உண்டு மாதத்தில் ஒரு முறை மறைவதுண்டு நிலவுக்கு போனால் ஓய்வு பொழுது மாதத்தில் ஒரு முறை மறைவதுண்டு ஆசை நிலவோ காதல் மலரோ வாழும் நினைவுண்டு நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில் நீ ஒரு நாள் வருவரையிலே நான் இருப்பேன் நதிக்கரையில் நீ எங்கே நினைவுகள் அங்கே வெள்ளக்கமலத்தில் வீற்றிருப்பாள் நன்றி நன்றி வெள்ளக்கமலத்தில் வீற்றிருப்பாள் வாணிகன் முள்ள கமலத்தில் உவந்திருப்பாள் கள்ளத்தூர் பாவல் இருப்பான் ஐந்து அவள் பாதமுனிவோர் நாவல் இருப்பான் ஐந்து என்று சொல்லக்கூடிய கலைவாணி என்று என்னுடைய நாவலில் இருக்கணும் நல்ல தமிழ்கள் அள்ளி கொடுக்கணும் தமிழ் கடவுள் மிருகமானுக்காக தொண்டு செய்யணும் அப்படின்னு நிறைய ஆசையோடு வந்திருக்கேன் ஆசை நிறைவேறணும் என்றால் எனக்கு குமாருடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் குமரனை போற்றி துதிக்க வேண்டும் என்றால் குமாருடைய ஒத்துழைப்பு வேணும் இல்லைன்னா குமரன் வரமாட்டார் அப்புறம் ஒரு கிழவன் தான் கூட்டிகிட்டு வருவோம் பார்த்துக்கிறோங்க அதனால் குயிலாக நான் இருந்தேன் குயிலாக நான் இருந்தேன் குரலாக நீ வர வேண்டும் பாட்டாக நான் இருந்தேன் பொருளாக நீ வர வேண்டும் வர வேண்டும் பொருளாக நீ வர வேண்டும் பாட்டாக நான் இருந்தேன் பொருளாக நீ வர வேண்டும் வர வேண்டும் பாட்டோடு பொருள் இருந்தேன் அரங்கேறும் நாள் வர வேண்டும் உன்னோடு அழகிருந்தேன் என்னோடு நீ வர வேண்டும் வர வேண்டும் பொருளாக நீ வர வேண்டும் பாட்டாக நான் இருந்தேன் பொருளாக நீ வர வேண்டும் வர வேண்டும்
செவ்வாழை கூந்தலிலே செந்தூர நெத்தியிலே செவ்வாழை பந்தல் தேடி மன்னன் வருவார். ரெண்டும் மேளம் கொட்ட ரெண்டும் தாளம் கொட்ட நெஞ்சோடு பொங்கலேறும் பாவை வருவாள். பாட்டோடு பொருளிருந்தேன் அரங்கேறும் நாள் வர வேண்டும். உன்னோடு அழகிருந்தேன் என்னோடு நீ வர வேண்டும் வர வேண்டும். குரலாக நீ வர வேண்டும் பாட்டோடு நான் இருந்தேன் பொருளாக நீ வர வேண்டும் வர வேண்டும். பொல்மேனி தேரசையே எழுமேனி தாங்கி வர பூமாலை தோளில் சேரும் காலமல்லவா. என்று நானும் சொல்ல சேரென்று ஆசை தள்ள நெஞ்சோடு நெஞ்சம் சொல்லும் பாடல் சொல்லவோ. குயிலாக நான் இருந்தேன் குரலாக நீ வர வேண்டும். பாடாக நான் இருந்தேன் பொருளாக நீ வர வேண்டும் வர வேண்டும். குயிலாக நான் இருந்தேன் குரலாக நீ வர வேண்டும். பாட்டாக நான் இருந்தேன் பொருளாக நீ வர வேண்டும் வர வேண்டும். இங்கு வர வேண்டும் நீ வர வேண்டும். அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றி வெஞ்சமரில் அஞ்சனென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலும் நினைக்கையில் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்னே. அறிவமும் உருவமும் ஆகி அநாதையாய் பிழவாய் ஒன்றாய் பிரம்ம என்ற ஜோதி பிழமுதொரு மேனியாகி கருணைக்குறு முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவார் உலகவில்லை என்று சொல்லக்கூடிய கந்தபெருமான் இங்கு வர வேண்டும். கந்தனுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். எனக்காக கண்டிப்பாக முருகன் இங்கு வருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு தனியாக நான் என்ன பாடினா போதுமா? அவரும் வேணும். அதனால் தமிழ் என்றாலே அழகு, அழகு என்றாலே முருகன், அழகான முருகன் தமிழோடு ஆண்டவன் கட்டளையில் கூட்டுறோமா? அழகே வா அழகே வா அருகே வா அழகே வா தலைவா வா அழகே வா 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 அருகே வா அழகே வா அருகே வா அழகே வா தலைவா வா அழகே வா 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 அருகே வா அழகே வா 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 அருகே வா ஆதவனாலே மின்னதல் போலே விழுது இங்கே
மூடுகிறாய் உந்தன் தேவைகளை மூடுகின்றாய். அழகே வா அருகே வா அழகே வா தலைவா வா அருகே வா அருகே வா அவர் தனித்திருந்தால் நாம் பிறப்பதில்லை. அவர் தனித்திருந்தால் நாம் பிறப்பதில்லை. அழகே வா அருகே வா அழகே வா தலைவா வா அழகே வா 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 அருகே வா. ஒரு மொழி எரியாது பறவைகளும் வந்த மொழி எரியும் வந்த வழி எரியும். நல்ல மொழி தெரிந்தும் இந்த வழி தெரிந்தும் இங்கு வருவதற்கே நீ தயங்குகிறாய். இங்கு வருவதற்கே நீ தயங்குகிறாய். அழகே வா அருகே வா அழகே வா தலைவா வா அழகே வா அருகே வா அழகே வா அருகே வா. எழுதிருக்கீங்களா? வந்தவினையும் வருகின்ற வழிவினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. திருச்செந்தூர் நகர் சேவகா உன் திருவடி பற்றி திருநீரிட்டாருக்கும் மேவு வாராது என்று சொல்லக்கூடிய கந்தன் இருக்க கவலைகள் மாறும். கார்த்திகேயன் இருக்க கஷ்டங்கள் தீரும். முருகன் இருக்க முன்வினை தீரும். முருகன் இருக்க முன்வினை தீரும். முருகா என்று சொன்னால் முருகாதா மனம் என்று ஓடோடி வந்து விடுவார். இந்த உலகத்திலேயே நாம் எல்லோருக்கும் அருளையும் அன்பையும் அந்தஸ்தையும் வாரி கொடுப்பது யார் என்றால் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய வரவைக்காக நாடக கலையின் நவரச நடிகர்கள் இணைந்து கலக்கும் இந்த இனிய இரவு என்றென்றும் எங்கள் மனதில் இடம்பெறும் வாழ்த்துக்கள் பல வளரட்டும் நாடக கலை. இன்னிசை இரவின் மகிழ்ச்சியில் நாடக ரசிகர்கள், செவ்வாய்ப்பட்டி நண்பர்கள் ஆகியோர்கள் சேர்ந்து எனக்கு அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு நன்றி 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 நன்றி. அப்பேற்பட்ட கந்த பெருமான் வர வேண்டும். கந்தன் மேல் நான் வைத்திருக்கும் அன்பு, பாசம், நேசம், அவர் மீது எனக்கு உண்டான அந்த இயற்புக்கு பேர் என்ன தெரியுங்களா? அங்கே பேசுகிறவங்க சென்ட்ரு மைக்கு கொஞ்சம் ஏற்றுங்க. அப்புறம் வாத்தியார் மாமா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது அங்கிட்டு போயிடுச்சு, கொஞ்சம் இன்னர் வைங்க. சொல்லி போட்டு மாமா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நல்லா இருக்கு. அதை பத்தி நல்லா இருக்கு. அதை பத்தி நல்லா நினைக்கிறீங்களா? அப்ப இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி ரொம்ப பிடிக்குது. இதை பத்தி நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லையா? பெட்டியா இது இங்க மாமா, உலகத்திலே எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? என்ன? நம்மளை அறியாமலும் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷம் இருக்கு, ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி இருக்கு. இந்த மகிழ்ச்சி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? எவ்வளவு கவலைகள் இருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, மனசுக்குள்ள எவ்வளவோ துயரங்கள் துன்பங்கள் அனைத்தும் இருக்கு. அனைத்தையும் தாண்டி நம்ம சிரிக்கிறோம், இந்த முகத்துல ஒரு புன்னகை வருது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? ஏதோ ஒரு விகிதத்துல நம்மளுடைய மனது ஈர்க்கப்பட்டதுனாலதான். அப்ப அந்த ஈர்க்கப்பட்டதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? என்ன?
நீங்களாவது கேளுங்க, அங்கடா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கடா. இந்த ஈர்ப்புப்பட்டதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? சொல்றது கேட்கலையாங்க அது? ஆஹா, நான் வாங்கிக்கங்க, ஓலை வருது வாங்கி அந்த அதை வாங்கி ஜாக்கெட்டு லூஸாக இருக்கு. யாரு கூட ரெண்டு பேர் வந்திருக்காங்களே. தர்க்கம் தகுந்தாற் போல் இருக்க வேண்டும் தர்க்கம் என்ற என்ற எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்படிக்கு செவ்வாய்ப்பட்டி நாடக ரசிகர்கள் ஒன்று ஆறுபடையப்பா, இன்னொன்று சின்ன கலைவாணர் ஆமாம் விவேகானந்தர் என்று சொல்லக்கூடிய விவேக்கு. ரெண்டுமே பேசுகிற ஆளுக தான். ரெண்டு பேரோடுமே தர்க்கம் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் குமார் இந்த இதையும் மாற்றி விட்டுரு. அப்போ உலகத்தில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? நம்மளையும் அறியாமல் நம்மளுக்கு வர்றது பாருங்க காதல். அந்த காதல் தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. சில பேருக்கு பணம் மீது காதல் இருக்கும், சில பேருக்கு பொன் மீது காதல் இருக்கும், சில பேருக்கு பொருள் மீது காதல் இருக்கும், சில பேருக்கு இந்த மாதிரி இசை மீது காதல் இருக்கும், சில பேருக்கு நாடக என்ற நடிப்பு மீது காதல் இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு காதல் இருந்தால் தான் உலகத்தில் இயங்க முடியும். அப்போ இந்த இயற்புக்கு பேர் காதல். எல்லாரும் காதல் பண்ணுங்கப்பா, அப்போ தான் நம்மளாம் அழகாக தெரியும். உங்களுக்கு பிடிச்சவங்கள காதல் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் பொண்டாட்டிங்களை காதல் பண்ணுங்கள், உங்கள் மனைவிகளை காதல் பண்ணுங்கள். அவங்க மனைவிகளை காதல் பண்ணால் தானே மகிழ்ச்சி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பேசாமல் அங்கிட்ட இங்கிட்ட காதல் பண்ணால் பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால் அவங்கவுங்க காதல் பண்ணுங்கள். காதல் பண்ணாதவங்க, மனைவி இல்லாதவங்க அழகான பெண்ணை பார்த்து நம்மளை விரும்பக்கூடிய பெண்ணை பார்த்து காதல் பண்ணுங்கள். காதலித்தாவே வாழ்க்கையில் ஒரு அழகு வந்துடும். உடம்புலையும் ஒரு அழகு, உள்ளத்துலேயும் ஒரு அழகு, வாழ்க்கையே அழகாயிரும். ஏன் நான் காதலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் தெரியுங்களா? நானும் காதலிக்கிறேன். அப்படியா? காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னம்மா காதல் பண்ணுறேம்மா, உங்களுக்கு எதுவும் விருப்பம் இருக்கா? அந்த விருப்பம் உங்களுக்கு இனிமேல் வேணாம், வந்தாலும் அது பிரயோஜனம் கிடையாது. அதனால் எனக்கு காதல், இந்த காதலுக்குரியவர் யார் தெரியுங்களா? அவர்தான். ஏண்டா அதனால் காதலுக்குரியவர் யார் தெரியுங்களா? இந்த அவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதில் கொஞ்சம் சார்பு வைங்கம்மா. அவர் கேள்விப்பட்டதில்ல? உயரத்தில் இருக்காரே திருநாதன். திருநாதனை தெரியுமா? திருநாதனை தெரியுமாப்பா? பார்த்தீங்களா? அதுதான் அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. நம்ம தெரிஞ்சவங்க தான், ஆனால் அவங்க பேர் சொன்ன அவர் தானப்பா அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக கேட்போம். நான் புதுசாக ஒரு பேர் சொல்லும்போது அப்போ யார் யாது புதுசாக ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த எதிர்பார்ப்பு பேர் தான் காதல். இந்த கந்தள், கார்த்திகேயன், முருகன், சரவணன், சங்கரன் அப்படின்னு நிறைய பல பேர் சொன்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா திருநாதன் சொன்ன உடனே உங்க யாருக்குமே தெரியல. பாத்தீங்களா? அதுவும் அவர் பேரு தான். எதிர்பார்ப்பு கேட்டீங்களா யாரு அப்படின்னா அப்படின்னு கேட்டீங்கல்ல? எங்களுக்கு தெரியும், நல்லா தெரியுமில்ல. யாரு அப்படின்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு பேர் புதுக்கோட்டை முக்கில் மெடிக்கல் காலேஜ் கிட்ட போண்டா கடை வச்சிருக்காரு. நல்லா இருக்கு போண்டா. ஏண்டா திரு என்றால் உயர்வு. அவர் இருக்கிற இடத்துக்கு பூராமே திரு என்றுதான் பேரு. திரு ஆவினன்குடி, திரு சீரலை வாய், திருப்பெரும் துறை அப்படின்னு தென்பரம் குன்றம், இப்படி எல்லாமே திரு திரு என்று உயர்வோடு இருக்கக்கூடியவர் தான். குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். அந்த குமரப்பட்டவர் தான் தமிழ் கடவுள் என்ற தமிழுக்கே நாதனாக இருக்கக்கூடிய திரு என்றால் உயர்வு. உயர்வாக இடத்தில் இருக்கக்கூடிய நாதன் தான் திருநாதன். அப்பேற்பட்ட திருநான் மீது நான் கொண்ட காதல், அவரும் என்னை காதலிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு எப்படிலாம் எதிர்பார்க்குறேன் தெரியுங்களா? இன்னும் முடியலையா? ஹலோ வாசலிலே பூசணி பூ வச்சு போட்டா நேசத்திலே மனசை தச்சு போட்டா
இப்போது வாசலிலே பூசணி பூ வச்சதென்ன வச்சதென்ன தேசத்திலே எம் மனச தச்சதென்ன தச்சதென்ன. இப்படியெல்லாம் நன்றி. இப்படியெல்லாம் காதல் சொல்லணும், அவரை காதலிக்கணும்னு நிறைய ஆசை தான். கொஞ்சம் ஒத்துழைப்பு. தேன் தித்திப்பானது, மொழி ரசாயனமானது, தேன்மொழி குரல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. தேன்மொழி குரல் இரண்டையும் மென்மையானது, இரண்டை விட மென்மையானது. விவேக்குடன் சந்திப்போம். விவேக்குடன் சந்திப்போம். இந்த விவேக்கா? சரி சரி, நான் அந்த விவேக்கா நினச்சிட்டேன். அதனால் நாடக ரசிகர்கள் செவ்வாய்ப்பட்டி எனக்கு அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திருக்கிறார்கள். அதனால் அவரோடு எதிர்பார்க்கிறதுனால அவரையே நினச்சி எனக்கு பிடிச்ச மாதிரி மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், பாலுவகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து
புரியவில்லை. இனிய குரலில் குயில் போலே இன்னிசையாய் பாடுகிறார். எருதுகள் போல் வண்டிகளை இழுத்து கொண்டே ஓடுகிறார். படத்தில் வாழும் பறவையை போல் வானில் பறந்து திரிகிறார். படத்தில் வாழும் பறவையை போல் வானில் பறந்து திரிகிறார். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. கொல்லும் பாம்பின் தன்மையை போல் கொடிய விஷத்தை புரிந்து கொண்டான். உள்ள நரி போல் தந்திரத்தால் கொடிய கெடுக்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை.